Hi traders. ரேஞ்சிங் மார்க்கெட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா அதில் ரேஞ்ச் வந்து கிளியராக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி. நீங்கள் ப்ராப்பராக அது எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை கண்டுபிடிக்கிறது, ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்சோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் பற்றியும் சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை ஈஸியாகவே டிடெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ சீரீஸ் ஆஃப் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம மூணு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைண்டிங் த ஹைஸ். ஓகே, ஒரு ஹைஸை கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் த ஹை, அந்த எப்படி ஹையை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஹைஸ்னா என்ன? ஸோ ஸ்விங் ஹையை தான் நான் ஹைஸ்ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடையும் இது ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு ஹை எல்லாம் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. ஸோ 3 ஹையை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா எ ஜோன் அட் த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இந்த ஹை எந்த இடத்துல உடையுதோ அந்த இடம் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம். நான் ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோவில் இதை பற்றி கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ பாருங்கள். இந்த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஹையை பிரேக் ஆகிற ஜோனை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஜோனில் நான் வந்து ஒரு ஜோன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த ஜோனை நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னன்னா இந்த ஜோன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜோனை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்டாக் மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறமா இந்த ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் வந்தவொடனே நீங்கள் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஜோனில் பட்டு திருப்பி ஸ்டாக் வந்து மேலே போகுது. மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையில் ஐ வில் ட்ரா எ ஜோன் அகைன். இந்த மாதிரி ஒரு ஜோன் வரைஞ்சிட்டு அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இட் கம்ஸ் டவுன் அகைன். ஓகே, இந்த இடத்துல திருப்பி கீழே வருது. கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கீழே வந்த உடனே இந்த இடத்துல அழகாக சப்போர்ட் எடுத்துக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஸ்டாக் அங்கேருந்து மேலே போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ யூ வில் ட்ரா எ ஜோன் ஹியர். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. எதுக்கு? இந்த ஸ்டாக் வந்து மேலே போன ஸ்டாக் வந்து கீழே வருதா அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஸோ மேலே போன ஸ்டாக் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. க்ரீன் கேண்டில்னா ஏதர் இந்த மாதிரி ஒரு மர்பஸோ கேண்டிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பின்பார் கேண்டிலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனில் கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரேட் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் மேலே தான் போகும். ஓகே, ஸோ இங்கே மேலே போனோடனே இங்கே அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ஹையை மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் கீழே இங்கே வரும்போது நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிளை சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்க. ஸோ see this chart here. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணுறேன். ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை, அப்புறம் கடைசியாக ஃபைனலாக இங்கே ஒரு ஹை இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். ஹை மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிற இடத்துல ஒரு ஜோன் வரையணும்னு சொன்னேன். சி, இந்த ஹை ரீஜனில் இங்கே வந்து ஸ்டாக் ஜஸ்ட் சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஓகே, ஸ்டாக் மேலே போகும்போது இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. இங்கே ஒரு ஜோன் வரைகிறேன். நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த இடத்துல ஜோன் வரைகிறேன். ஜஸ்ட் பாருங்கள், ஜோன் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு. கரெக்டாக இந்த இடத்துல அழகாக ஸ்டாக் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ரைட், அதே மாதிரி மேலே போகும்போது இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஏன்? இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த இடத்துல நான் அகைன் ஒரு ஜோன் வரைகிறேன். அதை இப்போ நான் எக்ஸ்டெண்டும் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டாக் மேலே போச்சு. ஸ்டாக் அப்படியே மேலே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வருது. கீழே வந்து இங்கே ஒரு அழகாக ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு
ஒரு கிரீன் கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு தென் ஸ்டாக் அழகாக மேலே போயிட்டே இருக்கு. தென் அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுது. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா. ஸோ அகைன் வந்து நான் வந்து ஒரு ஜோன் வரைகிறேன். ஜோன் வரைஞ்ச அப்புறம் என்னாச்சு பாருங்க, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பின் பார் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பின் பார் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு அகெயின் மேலே போகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், விச் இஸ் த லோ ஆஃப் த பின் பார் கேண்டில். இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து நீங்கள் எதர் பர்சன்டேஜ் பேஸாவோ இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் பண்ணியோ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு ஜோனை வரைஞ்சிட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஜோன் வரைகிறது ஒரு ஆர்பிட்ரியான ஒரு இடம் தான், எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த கேண்டில்ஸை டச் பண்ணுற மாதிரி ஜோன் வரைச்சிக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹையை டச் பண்ணுற மாதிரி ஜோன் வரைஞ்சா போதும். ஜஸ்ட் மைல்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஜோன் வரைகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஜோன்லாம் வரையக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மைல்டு ஜோன், உங்களுக்கே ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நிறைய டச் பாயிண்ட்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாக் போயிருக்கு இல்லையா, யூ ஹேவ் டு வெயிட். இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி இங்கே கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்டில் வருது, நியர் டு திஸ் பாயிண்ட் வந்துட்டு if it forms a big green candle here or a pin bar candle form பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்டில் எப்படி இந்த கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது இல்லையா. இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து அப் ட்ரெண்டுக்கு நான் என்ன சொன்னேன், யூ ஹேவ் டு மார்க் த ஹைஸ்ன்னு சொன்னேன். டவுன் ட்ரெண்டுக்கு யூ ஹேவ் டு மார்க் த ஸ்விங் லோஸ். அதனால தான் வந்து லோஸை நான் ப்ராமினெண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் நீங்கள் லோஸ் மார்க் பண்ணணும், அப் ட்ரெண்டில் நீங்கள் ஹைஸ் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டில் நான் லோஸ்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன், ப்ராமினெண்ட் லோஸ். ஸோ இந்த லோவை எப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது, இந்த லோவை பிரேக் பண்ணி எப்போ கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த டைமில் இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த லோவை பிரேக் பண்ணி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஜோன் வரையணும். ஓகே, ஜோன் வரைஞ்சிட்டு ஐ வில் எக்ஸ்டெண்ட் திஸ் ஜோன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு மேலே வந்து ஜஸ்ட் இந்த ஜோனை வந்துட்டு மேலே போகிற மாதிரி ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு பையர்ஸை ட்ராப் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வாங்கின பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிருப்பாங்க. அகெயின் ஸ்டாக் வந்து லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவோம் இதை தான். அகெயின் ஸ்டாக் வந்து கீழே வந்துருச்சு, கீழே வந்து ஒரு நல்ல டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஓகே, டவுன் மூவ் கொடுத்து ப்ரீவியஸாக ஃபார்ம் பண்ணியிருந்த இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஃபார்ம் பண்ணியிருந்த லோவை பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஜோன் வரைவேன். இந்த இடத்துல நான் ஒரு ஜோன் வரைஞ்சி அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிடுறேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறமா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இந்த கிரீன் கேண்டலில் ஆல்மோஸ்ட் பையர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ கேண்டில் வந்து இதை தாண்டி போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் கீழே தான் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தால் இங்கே ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆன உடனே டவுன் சைடில் நீங்கள் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எக்ஸிட் வந்து எய்தர் இந்த பிவட்டில் வைக்கலாம், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு ஸ்லோப்பிங் லைன்ஸ் வச்சுமே ட்ரேட் பண்ணலாம். பர்டிகுலராக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்லோப்பிங் லைன்ஸ் வச்சு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கு சீரீஸ் ஆஃப் ஹையர் ரைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்குது இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் இருக்கும்போது நீங்கள் இந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். ஓகே, இந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும். திஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு டச்சிங் பாயிண்ட்ஸ், அதிகமான டச் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வரையணும். எப்போவுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு ஜோன் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லைன் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு லைனை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு சின்ன இந்த டச் பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி வரைகிறேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டாவது லைன் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் நமக்கு டச் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இங்கே ஒரு டச் பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு டச் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். இப்போது நீங்கள் எப்படி ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வேலிடாக இருக்கிறதுக்கு மினிமம் 3 டச் பாயிண்ட்ஸ் வேணும். 3 டச் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை நீங்கள் ஒரு வேலிட் ட்ரெண்ட் லைனை டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. ஸோ 3 வேலிட் டச் பாயிண்ட் கிடச்சிருச்சு, 1, 2 and 3 வேலிட் டச் பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் போது நீங்கள் வந்து இந்த க்ரீன் கேண்டிலை பார்த்து ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், பார்க்கலாம். இந்த ஒரு பிக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ஈஸியாகவே ஒரு ட்ரேட் எடுக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வருது ஸ்டாக் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது. கீழே இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தோடனே திருப்பி ஒரு சூப்பர்பான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த சூப்பர்பான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணோடனே திருப்பி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அகெயின் இந்த இடத்துல வரும்போது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரேட் நமக்கு கொடுத்துருக்கு. பட் எல்லா ட்ரெண்டுமே வந்து எப்பவுமே கண்டினியூ ஆகாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரெண்ட் வந்து எண்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக் மேலே போச்சு நீங்கள் நினச்ச மாதிரியே, எதர் நீங்கள் இந்த பிவட்டில் அட்லீஸ்ட் ஹாஃப் த இது புக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரையல் பண்ணியிருக்கணும். ஆர் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிட் ஆகணும். ஓகே, ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் மேலே போயிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை அழகாக பிரேக் பண்ணிடுது. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேயோ சரி இந்த பாயிண்ட்லேயும் சரி, இல்லை நீங்கள் இந்த ட்ரெண்ட் ஃபுல்லாகவே ரைட் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன உடனே யூ ஷுட் எக்ஸிட். இந்த இடத்துல தான் எக்ஸிட் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி அழகாக ஒரு பெரிய ரெட் கேண்டிலே ஃபார்ம் பண்ணிடுச்சு. எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ யூ ஷுட் எக்ஸிட் ஹியர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, ஸ்டாக் கொஞ்சமாக கீழே போய் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற சார்ட் வந்து ஆர்டராக சின்ன புல் பேக்ஸ் கொடுத்து ஸ்டாக் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டாக் வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாமல் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் ஸ்டாக்ஸ் இல்லை ரொம்ப நேரமாக கன்சாலிடேட் ஆகிற ஸ்டாக்கில் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ண முடியாது. நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா, லோஸ் கண்டுபிடிச்சி பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ எங்கன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ வந்து மார்க் பண்ணிட்டீங்க. ஓகே, செல் சைடில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த லோவை மார்க் பண்ணிட்டீங்க. இந்த லோ எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த லோ வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஜோனில் நான் ஒரு ஜோன் ட்ரா பண்ணுறேன். ஜோன் ட்ரா பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போயிட்டு அகெயின் மேலே வந்துட்டு இங்கே ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் தருது. ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் தந்தவுடனே ஸ்டாக் வந்து அகெயின் இந்த இடத்துல ப்ரீவியஸாக சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. இங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸை, இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு, இங்கே கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. பட் இந்த ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி ஸ்டாக் ப்ரைஸை புஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ கீழே போகுது. இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை ட்ரெண்ட் லைன் மூலமாகவோ, தட் இஸ் ஸ்லோப்பிங் லைன் மூலமாகவோ இல்லை ஒரு ஹரிசாண்டல் லைன் மூலமாகவோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வரைஞ்சி பழகணும். இனிஷியலாக கண்டிப்பாக கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஐ ரைட்? ஓகே, இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நான் ஆல்ரெடி இந்த ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஒரு 2 ஜோன் வரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஓகே, இந்த 2 ஜோனையும் பாருங்க, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா இந்த இடத்துல பிரைஸ் மேலே வந்தாலே ரெசிஸ்ட் பண்ணி செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப் ட்ரெண்டில் நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் வரைஞ்சோம், டவுன் ட்ரெண்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைஞ்சிருக்கோம், ஹைஸை மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் 3 டச் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஜோன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 டச் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, இந்த 3rd டச் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த சப் ஜோனில் வருது. அது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய் எல்லா பையர்ஸையும் இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுச்சு. ஓகே, ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்ல இது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கு மேலே ஒரு கேண்டில், அதுக்கு கீழே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் நம்ம ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லுவோம். அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஒரு ரெட் கேண்டில், பிக் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு நீட் டவுன் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கும். அகெயின் பாருங்க, ஸ்டாக் மேலே வந்து இதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்திருக்கு. வந்த உடனே ப்ரைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட், இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்காது. அது வந்து எங்கேயாவது ஒரு தடவை ரிவர்ஸ் ஆகி தான் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு சூப்பர் கிரீன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், இந்த சூப்பர் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே எது நீங்கள் செல்லிங் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடணும்.
இல்லைன்னா நீங்க இப்போ பொசிஷனை பை சைடுக்காக மாத்திக்கணும். ஏன்னா இனிமேல் இந்த ட்ரெண்ட் வந்து பை சைடு போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் அழகா மேல 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 போயிடுச்சு. ஸோ மேல போனப்போ நீங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். 3 ஹைஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஒரு ஜோன் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஜோனு நீங்க வரையலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நான் இன்னொரு லைனும் போடுறேன். ஸோ தட் இட் வில் ஹேவ் மோர் டச் பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ இந்த ஜோனில் வரும்போதெல்லாம் பாருங்கள், எப்பெல்லாம் இந்த ஜோன் கிட்ட வருதோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அழகாக மேலே போகுது. இந்த இடத்துல போயிருக்கு. பட் இந்த 2 பாயிண்ட்ல நமக்கு தெரியாது. இந்த பாயிண்ட்ல தான் வந்து 3 டச் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3rd டச் பாயிண்ட் கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சோ இங்கே வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லலாம். இல்லைன்னா புல்லிஷ் பேசிங் பேட்டர்ன்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அழகாக ஸ்டாக் வந்து மேலே போகுது. ஸோ இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா அழகாக ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற இண்டிகேட்டர் செக்ஷன். ஸோ இண்டிகேட்டர் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே லேக்கிங்காக தான் இருக்கும். ப்ரைஸும் வால்யூமும் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் என்னோட சேனலில் மோஸ்ட்லி ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பற்றி தான் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு போட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வால்யூம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் தட் இஸ் த அல்டிமேட். ப்ரைஸ் இஸ் காட். ட்ரேடிங்கில் ப்ரைஸ் இஸ் காட். பட் சம்மோ நமக்கு இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துலையும் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் இருக்குமான்னு நான் தேடி பார்த்ததில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை வந்து ஒரு அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ட்ரேட் ஒன்லி ஆன் டிபெண்டிங் ஆன் தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூ போய்க்குங்க. ட்ரேடிங் வியூ போயிட்டு இந்த இண்டிகேட்டர் செக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் வரும். நான் ஆல்ரெடி இதை வந்து ஃபேவரேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பை லெட்ஸ் ஆல் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பாப்புலராக இருக்கிறதுனால கிளிக் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணியதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு முன்னே ஜோன்ஸ் இருந்திருக்காது, இப்போ ஜோன் ஃபார்ம் ஆகிடும். இந்த ரெட் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் ஜோன்ஸ்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸுங்க. இந்த ரெட் ஜோன்ஸ்லாம் வந்து இந்த ப்ளூ ஜோன்ஸ், ப்ளூ லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சப்போர்ட். இந்த இடத்துலலாம் சப்போர்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை அழகாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபைனலாக இங்கே பிரேக் ஆகுது. பிரேக் அவுட் ஆனோடனே என்ன ஆகுது, ஸ்டாக் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வருது. எந்த பிரேக் அவுட் ஆன இடத்துக்கே வருது இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் சப்போர்ட் ஹியர். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு கீழே வந்தோடனே இந்த இடத்துல அகெயின் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ ட்ரெயில் பண்ணலாம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இது வந்து நிஃப்டி தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி அந்த லைனில் வந்து கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அண்ட் தென் யூ ஹேவ் டு வெயிட். கொஞ்சம் தூரம் ஸ்டாக் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஸ்டாக் வரும்போது நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக், நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். அண்ட் தென் யூ கேன் ட்ரேட் யுவர் ப்ராஃபிட்ஸ். ஃபைன். இப்படி தான் நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். பட் இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் லேகிங். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாமே தவிர டோன்ட் ரிலே டூ மச் ஆன் தட். ப்ரைஸ் அண்ட் வால்யூம், ப்ரைஸ் அனாலிசிஸை தெரிஞ்சுக்கிறதுல ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ப்ரைஸ் அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் சொல்லுவேன், சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லுவேன், எல்லா பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ
நீங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ். ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ், kindly comment below and I will try to help you, each one of you, in my comment section. Thank you. Till then, bye from Super Trader.